அருமையான ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையில் இருக்க சில பிரச்சனைகள் போராட்டங்கள் நிமித்தமா ஆண்டவர் நொந்துகிட்டு இருக்கலாம். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, ஏன் ஆண்டவர் என் கணவனை எடுத்துக்கிட்டார், ஏன் ஆண்டவர் என் பிள்ளையை எடுத்துக்கிட்டார், ஏன் கடவுள் வந்து என்னுடைய அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டார், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இந்த கேள்விகள் உங்களை வாதித்து கொண்டு இருக்கலாம். பதில் தெரியாம நீங்க அலமோதிட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், முதல் இதை விசுவாசிங்கள். என்ன? இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அவர் ஒரு நாள் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். அந்த எண்ணத்தை முதல்ல உள்ள கொண்டு வாங்க. அதை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். வேதத்தை வாசிங்க, உங்களுக்கே பதில் கிடைக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் நடக்க அனுமதித்தாலும் அது இறுதியிலே நமக்கு நன்மையை தான் உண்டாக்குமே தவிர ஒரு நாளும் அது கெடுதலாய் முடியாது. ஒரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் நமக்கு சாபமா இருக்க முடியாது. அவைகள் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்க முடியும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. யாருக்கு? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவங்க இல்லையா? தேவன் தீர்மானித்து உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரராக உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை அதெல்லாம் தீமையை போல தோணலாம், ஆனா அதை முடிவே கொஞ்சம் பாருங்க. நீங்க இப்பதான் அப்படியே போயிட்டே இருக்கீங்க, போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கு. நீங்க அங்க போயிட்டு திரும்பி பார்க்கும்போது, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில இதை நீங்க நன்மையாய் மாற பண்ணினதுக்காக, முடிய பண்ணினதுக்காக உமக்கு நன்றி என்று நீங்கள் சொல்லுவீர்கள். கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. அவர் யாரையும் சபிக்கிறது கிடையாது, யாரையும் கெடுக்கிறது கிடையாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசித்து பாருங்கள். ஓரல் ராபர்ட்ஸ்ங்கிற மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, அவர் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக இந்த 4 சுவிசேஷங்களை 200 முறை முழங்காலில் நின்று வாசித்தாராம். அவர் சொல்றாரு, அதை வாசித்த பிறகு நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்களே எடுத்து வாசித்து பாருங்க, புரிந்து கொள்வீர்கள் இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை. ஏன்னா தம்மண்டே வந்த எல்லாரையும் வாழ வச்சாரே தவிர யாரையும் அவர் சபிச்சு அனுப்பவே இல்லை. பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, இந்த தேவனை அறிகிற அறிவு என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் ரொம்ப முக்கியம். அந்த அறிவு வேணும், அதுவும் பூரணமான அறிவு வேணும், துல்லியமான அறிவு நமக்கு வேணும். பாருங்க, அந்த அறிவு இருக்கும்போது தான் இந்த உலக வாழ்க்கையை நம்ம வெற்றிகரமாய் வாழ முடியும். இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது எல்லாமே எப்போது இன்பமா இருக்கிறது இல்லை. பாருங்க, சில நேரத்தில் கசப்பான காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அவைகளெல்லாம் கூட தாண்டி வெற்றிகரமாய் நம்ம தொடர்ந்து பயணிக்க கர்த்தரை அறிகிற அறிவு தான் நமக்கு உதவி செய்யும். பாருங்க, ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, உங்களுக்கே தெரியும். பரலோகத்துக்கு போயிட்டு வந்தவர், பரலோகத்தில் போய் தேவனை தரிசித்து விட்டு வந்த ஒரு தேவ மனுஷன், ஆவிக்குரிய வரங்களை பெற்று ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன். ஆனால் அவருக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசை? இயேசு கிறிஸ்துவை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். இதே அதிகாரத்தில் சொல்றார், அவருக்காக, அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எல்லாத்தையும் குப்பையாக எண்ணுகிறேன் என்றார். இங்க வந்து நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்றார் இல்லையா? பின்னாடி சொல்றார் குப்பை என்று எண்ணுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்ல வருகிறார்? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்று வரும்போது மற்ற காரியங்களை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே குப்பை, எல்லாமே நஷ்டம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒண்ணுதான் எல்லாவற்றையும் காட்டிலும் விலையேற பெற்றது. அதுதான் மிகப்பெரிய பொக்கிஷம் என்பது போல அவர் சொல்றாரு. பாருங்க, தேவனை நன்றாய் அறிந்த மனுஷன், அவருக்குள்ள இன்னும் ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசைன்னா, நான் இன்னும் என் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிகிற அறிவு எனக்கு இன்னும் வேணும். தேவனை துல்லியமாய் அறிந்து கொள்ளுங்கள், பூரணமாய் அறிந்து கொள்ளு என்று நமக்கு மட்டும் சொல்லிட்டு போல. பாருங்க, அந்த ஆசை அவருக்குள்ளேயும் இருக்கு. ஆகவேதான் அவர் அதை எழுதுறாருன்னு நினைக்கிறேன்.
எனக்குள்ள அந்த ஆசை இருக்கு, தேவனை இன்னும் நல்லா அறிந்து கொள்ளணும், பூரணமா துல்லியமா அறிந்து கொள்ளணும், அந்த ஆசை எனக்கு இருக்கு. நீங்களும் அப்படியே ஆசைப்படுங்கள், அதுக்காக தான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று அவர் சொல்றாரு. அருமையானவர்களே, இன்னைக்கு நமக்காக நாம் என்ன ஜெபிக்கிறோம்? கொலோசியர் 1 9-11 வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அதிலும் விசேஷமாக தேவனை அறிகிற அறிவினாலே நிரம்ப வேண்டும் என்று அதற்காக நாம ஜெபம் பண்ணும் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை ஜெபிக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் கண்டிப்பா அதை விரும்பணும், வாஞ்சிக்கணும், அதற்காக நாம ஜெபிக்கணும். சரி, எதுக்காக கர்த்தரை அறிகிற அறிவு? அதனால என்ன ஆகும்? அதை மட்டும் சுருக்கமா நம்ம கவனிப்போம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு குறிப்பிட்ட காரியம் சொல்லப்படுகிறது. தானியேல் 11:32. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு, அந்த திடன் கொண்டு என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் அவர்கள் பெலன் கொண்டு என்று வருது பாருங்க. அப்போ திடன் கொள்வது என்றால் என்ன? பெலன் கொள்வது என்று அர்த்தம். அவர்கள் பெலன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். அப்போ ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா அதை செய்வதற்கான பெலன் நமக்கு வேணும் பாருங்க. பெலன் இல்லாம எதையுமே நம்ம செய்ய முடியாது. ஆவியில பெலன் வேணும், ஆத்மாவில் பெலன் வேணும், நம்முடைய இமோஷன்ஸ்ல பெலன் வேணும், நம்முடைய சரீரத்தில் பெலன் வேணும், பினான்சியலா நமக்கு பெலன் வேணும் பாருங்க. அந்த பெலனெல்லாம் இருந்தாதான் அதற்கேற்றபடி நம்மால காரியங்களை செய்ய முடியும். அதை தான் தானியேல் இங்க சொல்றான் பாருங்க. என்ன சொல்லுகிறான்? தேவனை அறிந்த ஜனங்கள் பெலன் கொள்வார்களாம். பெலன் கொண்ட பிறகு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பின்னாடி கவனிப்போம் நாம. ஆனா அங்க ஒரு காரியத்தை கவனிங்க. தேவனை அறிந்து கொள்ளும் போது ஒரு பெலன் உண்டாகிறது, ஒரு வல்லமை நமக்கு உண்டாகிறது. நம்மால செய்ய முடியாத காரியங்களை அல்லது செய்ய முடியாமல் தவிக்கிற காரியங்களை கூட நம்மாலே செய்ய முடிகிறது. சில காரியங்களை வேண்டாம் வேணாம் நினைச்சு நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அதை உண்மையிலே வேண்டாம்னு சொல்லிட்டு செய்யாமல் இருப்பதற்கான பலனும் தேவனை அறிகிற அறிவினாலே நமக்கு உண்டாகுது பாருங்க. நிறைய காரியங்களை நம்ம இதை பற்றி பேசலாம். தேவனை அறிகிற அறிவுனா என்ன? மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் பாருங்க. ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று சொல்லுகிறான். மகிமை என்பது என்ன? உங்களுடைய குணத்தை எனக்கு சொல்லுங்க, நீங்க யாருன்னு நான் புரிஞ்சுக்கணும். இத்தனை லட்சம் பேரை என் மூலமா நீங்க வெளியே கொண்டு வந்திருக்கீங்க, ஆனா உண்மை நான் இன்னும் சரியா அறிந்து கொள்ளல. நீங்க யார்? உங்களுடைய குணம் என்ன? நீங்க என்ன செய்வீங்க, என்ன செய்ய மாட்டீங்க? ரொம்ப கோபப்படுவீங்களா, கொஞ்சம் கோபப்படுவீங்களா? உங்களுடைய கிருபை என்ன, தயவு என்ன, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும். உண்மை பத்தி நான் இன்னும் ஃபுல்லா புரிஞ்சுக்கலன்னு அவன் கேட்கிறான் பாருங்க. கர்த்தரும் கிருபையாய் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னு சொன்னா அங்க கர்த்தர் தம்மை பற்றி சொல்றாரு பாருங்க. தம்முடைய நாமத்தை சொல்லுகிறார். யாவே யாவே, கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் உள்ள சத்தியம் உள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். 1000 தலைமுறைகளுக்கு இறங்க செய்கிற தேவன் என்று சொல்றாரு பாருங்க. தேவன் அங்கே தம்மை வெளிப்படுத்துகிறார். மோசே அதான் கேட்டான், ஆண்டவரே நீங்க யார்? உண்மை நான் புரிஞ்சுக்கணும், உண்மை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. கர்த்தர் அங்கே தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, தேவனை அறிகிற அறிவு என்பது அவருடைய குணத்தை அறிந்து கொள்வது, அவருடைய பண்புகளை அறிந்து கொள்வது. ஆனா வெறும் பண்புகளையும் குணத்தையும் மட்டும் அறிந்து கொள்வது இல்லை பாருங்க. அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய காரியங்களை அறிந்து கொள்ளலாம். அதை எப்படி சொல்லலாம்? தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார், தேவன் நமக்காக என்ன விரும்புகிறார், தேவன் நம்மை குறித்து என்ன வாஞ்சிக்கிறார், அதையெல்லாம் அறிந்து கொள்ளும் பாருங்க. அதுவும் தேவனை அறிகிற அறிவு தான். தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள அதிகமாகும் போது அவர் நமக்காக என்ன விரும்புகிறார், எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார், இதெல்லாம் கூட நமக்கு விளங்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்ப தேவனை அறிகிற அறிவு என்பது வெறும் அவருடைய குணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படி கிடையாது பாருங்க. அதுல நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அவர் என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார், இதெல்லாம் தேவனை அறிகிற அறிவில் அடங்குது பாருங்க. அப்ப அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அறிவு தான் நமக்கு வேண்டும். அவரை துல்லியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். அப்போ தானியேல் சொல்லுகிறான், தேவனை அறிகிற அறிவு உண்டாகும் போது
பலன் உண்டாகிறது என்று. அதை வேதத்தில் பல இடங்களில் பார்க்குறோம். கடகடன்னு ஒரு சில காரியங்களை நம்ம கவனிப்போம். ஆதியாகமம் 39:9 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும்னு விரும்புகிறேன். அவனுடைய தீர்மானத்தை, அவனுடைய பேச்சை கொஞ்சம் கவனிங்க. அவன் சொல்கிறான், இந்த வீட்டில் நான் தான் பெரியவன், எனக்கு மேலே எஜமான் இருக்காரு, எஜமானுடைய மனைவியாகி நீ இருக்க, இதுக்கு மேலே யாரும் கிடையாது. ஆனாலும் ஒரு விஷயத்தை நான் அவனுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன்னு அவன் சொல்கிறான். பாருங்க என்ன சொல்லுகிறான். இது ஒரு பொல்லாங்கான காரியம், இதற்கு நான் உடன்பட முடியாது. நீ என்னை விட பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா ஒரு பொல்லாத காரியத்தை செய்ய நான் உடன்பட வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். அந்த பொல்லாங்குக்கு நான் உடன்பட மாட்டேன். எல்லாம் கவனிச்சிக்கலாங்க. பிரஷர் வருது, மேலிடத்துல இருந்து பிரஷர் வருது, இந்த தப்பான காரியத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்னு. செய்யலன்னா பிரச்சனை வரும். என்ன பண்ணலாம்? யோசேப்பை கேட்டா என்ன சொல்லுவான்னா, அது பொல்லாங்கு, நான் உடன்பட மாட்டேன். நாம இதை வெறும் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம். பாருங்க, யோசேப்புடைய பதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பதில். இது பொல்லாங்கான ஒரு காரியம், இதற்கு நான் உடன்பட மாட்டேன். அப்ப அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்படி நிறைய காரியங்கள் வருது. பொல்லாங்கான காரியங்களே நாம் செய்யும்படி மேலேருந்து நமக்கு பிரஷர் வருது. பாருங்க, நீ செய்யலைன்னா உன்னை போட்டு கொடுத்துருவேன், உள்ள தள்ளிடுவேன். பிரஷர் வருதா இல்லையா? ஒவ்வொரு நாளும் இதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? மேலே இந்த பிரஷர் மேலே பிரஷர் வந்துட்டே இருக்கும், இது நீ செஞ்சுதான் ஆகணும்னு. அப்போ என்ன செய்வது? யோசேப்புக்கு ஒரு விதமான பிரஷர், உங்களுக்கு ஒரு விதமான பிரஷர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரஷர். ஆனால் யோசேப்புடைய பதிலை கொஞ்சம் பாருங்க. அவன் என்ன சொல்றான்? இது ஒரு பொல்லாத காரியம், இந்த பொல்லாங்குக்கு நான் உடன்பட மாட்டேன். நீ எனக்கு மேலே இருக்கலாம், உன் எஜமான் எனக்கு மேலே இருக்கலாம், உன் கணவன் எனக்கு மேலே இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு இது பொல்லாத காரியம், நான் உடன்பட மாட்டேன். ஏன்னா இது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது போல இருக்குது. இதை செஞ்சிட்டேன்னா நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிருவேன். ஆகவே இந்த பொல்லாங்குக்கு நான் உடன்பட மாட்டேன். அருமையானவர்களே, யோசேப்புக்கு இருந்த அந்த அறிவை கொஞ்சம் கவனிங்க, அந்த பலனை கொஞ்சம் கவனிங்க. இது தேவனுக்கு விரோதமான பாவம் என்ற அறிவு அவனுக்குள்ளே மேலோங்கி நிக்குது. பாருங்க, அதுதாங்க பல நேரங்களில் ஏன் நாம ஒரு பொல்லாங்கான காரியத்தை, பாவமான காரியத்தை ஈஸியா செஞ்சிடறோம், கொஞ்சம் கூட யோசிக்காம செஞ்சிடறோம் சொன்னா, இது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம், இது தேவன் விரும்பாத ஒரு காரியம், அவருடைய பார்வையில் இது பாவமா இருக்கிறது என்ற அந்த அறிவு, அந்த உணர்வு நமக்குள்ளே மேலோங்கி நிற்காதனால தான் பொல்லாங்கான பல காரியங்களுக்கு நம்ம உடன்பட்டு போயிடுறோம். பாருங்க, உடன்பட்டு போயிட்டு சிக்கி சின்ன பண்ணமாகி கடைசியில தான் நம்ம யோசிக்கவே ஆரம்பிக்கிறோம். யோசேப்பை கவனிங்க, அவனுக்குள்ள ஒரு பலன். என்ன பலன்? அந்த பொல்லாங்கான காரியத்துக்கு உடன்படக்கூடாது என்கிற ஒரு பலன் இருக்கு. பாருங்க, அந்த பலன் எப்படி வந்தது? அவனுக்கு எங்கிருந்து வந்தது? தேவனை அறிகிற அறிவிலிருந்து வந்தது. இது அவருக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். நோ, இது தேவனுக்கு பிடிக்காதனால வேண்டாம். நீ எவ்வளவு பெரிய அதிகாரியா வேணா இருந்துக்க, நீ யார வேணா இருந்துக்க, இது பொல்லாத காரியம். பொல்லாத காரியம் செஞ்சா அது தேவனுக்கு விரோதமான பாவம், ஆகவே நான் செய்ய மாட்டேன். அந்த பலன் அவனுக்குள்ளே இருந்தது. பாருங்க, இந்த பலன் உங்களுக்குள்ள இருக்கா? இந்த பலன் நமக்குள்ளே இருக்கா என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரியம் பொல்லாத காரியம் அதுக்கு உடன்பட வேண்டும் என்று நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. பாருங்க, நித்தம் அவன் அந்த ஸ்திரீ அவனை தொல்லை பண்ணிட்டே இருந்தா. நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவுதான். டெய்லி ஏதாவது நம்மளை தொல்லை பண்ணிட்டே இருக்கு ஒரு பொல்லாத காரியம், பொல்லாத மனுஷன். வா, 2 பேரும் சேர்ந்து செய்யலாம், 2 பேரும் சேர்ந்து செய்யலாம், 2 பேரும் சேர்ந்து செய்யலான்னு தொல்லை பண்றாங்க. பாருங்க, அப்ப நாம என்ன சொல்லணும்? இது பொல்லாங்கான காரியம், நான் உடன்பட மாட்டேன். ஏன்னா என் ஆண்டவருக்கு அது பிடிக்காது, அவருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சதா இருக்கும், வேண்டாம்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, அந்த பலன் அவனுக்கு எங்கிருந்து உண்டாயிற்று, அதை தான் நீங்க கவனிக்கணும்னு விரும்புறேன். இன்னைக்கு நம்ம கூட ஒரு காரியம் தப்புன்னு தெரியுது, பாவம் தெரியுது, அது பொல்லாங்கானதுன்னு தெரியுது. ஆனா தெரிஞ்சும் நம்ம அதை போய் செய்யறோம் பாருங்க. அது காரணம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே மேலோங்கி நிற்பது கிடையாது. அந்த அறிவு இருந்தால் அந்த அறிவு சொல்லும், அப்பா இது தேவனுக்கு விரோதமான பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென்.